ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு போட்டுக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவு உப்பு போட்டுக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு எள்ளு போட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு தேவைக்கேற்ப தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக பிணைஞ்சிக்கோங்க. எல்லாம் ஒரு சேர நல்லா அழுத்தம் கொடுத்து பிணைஞ்சிக்கோங்க. சப்பாத்திக்கு மாவு பிணையிற அளவுக்கு நல்லா சாஃப்டாக பிணைஞ்சி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பிணைஞ்சி வச்சுருக்க மாவில் இருந்து ஒரு பெரிய அளவு உருண்டையை எடுத்து நல்லா திரட்டி வச்சுக்கோங்க. சப்பாத்தி மாவுக்கு நம்ம எந்த மாதிரி திரட்டி எடுப்போமோ அதே மாதிரி நல்லா பெருசாக திரட்டி எடுத்துக்கோங்க. இப்போ இதை சைடெலாம் கட் பண்ணி ஒரு பாக்ஸ் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அதை நான் எப்படி மடக்கன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு 2 எட்ஜையும் எடுத்து மடக்கிக்கோங்க. அப்புறம் கீழே 2 எட்ஜையும் மடக்கிக்கோங்க. இப்போ ஒரு ஷேப் கிடச்சிரும். இதே மாதிரி எல்லாத்தையுமே மடக்கி வச்சுக்கோங்க. இப்போ நல்லா சூடாக இருக்கிற எண்ணெயில் ஒன்று ஒன்றா போட்டு பொரித்து எடுத்துக்கோங்க. மொத்தமாக போட வேண்டாம், ஒட்டிக்கிடும். ஒன்று ஒன்றா போட்டு பொரித்து எடுத்துக்கோங்க. நல்லா பொரியட்டும். இது கொஞ்சம் கலர் மாறி வரணும். நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். இப்போ கலர் மாறி வந்துடுச்சு. வந்தோடனே தனியாக எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கலாம். இப்போ பொரித்து வச்ச எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க. இதோட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பும் 1/2 ஸ்பூன் அளவு மிளகாய் தூளும் போட்டு நல்லா கலக்கிக்கோங்க. நல்லா குலுக்கி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி.